அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றும் இந்த ஒரு வார்த்தையை 9 முறை எழுதுங்கள். நீங்கள் நினைத்தது உடனே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது. இன்றைய நாள் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/9/2025. இந்த 1ம் 8ம் கூட்டுத்தொகை 9. அதாவது 9 கூட்டுத்தொகை 9 வருது. மாதம் 9, வருடம் 2025. இதனுடைய கூட்டுத்தொகையும் 9 அப்படின்னு இப்படி இன்னைக்கு வரக்கூடிய அந்த 999 அப்படின்னு வரக்கூடிய பிரபஞ்ச வசிக நாள். இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் இரவு நேரத்தில் வரக்கூடிய 9 மணி 9 நிமிடங்களுக்கு எழுதலாம். இல்லைம்மா இந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன், இல்லை நாங்கள் அந்த டைமுக்கு அந்த 9 மணி 9 நிமிடங்களுக்கு மறந்துடுவோம், இல்லை ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு மீட்டிங் இருக்குது, இந்த டைமில் எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இன்று இரவு 11:30க்குள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, உங்கள் லைஃப்பில் இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும், எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு இது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்ருக்கேன், என் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை 9 முறை எழுதுங்க. உதாரணத்திற்கு நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், சொந்த வீடு வேணும், நல்ல ஜாப் வேணும், இப்படின்னு பலருக்கும் பல ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? அப்படி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே ஒரு சுவிட்ச் வேர்டு இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக என்ன வழிபாடுகள் செய்தாலும் அது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நிறைய முறை ட்ரை பண்ணி தோல்வியுற்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நீங்கள் 9 முறை எழுத வேண்டும். ஏன் 9 முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, இன்றைக்கி யூனிவர்ஸ் 999 பிரபஞ்ச வசிக நாள் இல்லைங்களா? அப்போ அந்த 9 முறை எழுதும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச வசிகத்திடம் நாம் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமியில் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்திருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 999, 888, 111 இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய இந்த பிரபஞ்ச வசிக நாள்லையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்திருக்கும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். இயற்கைக்கு புறம்பாக நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கக்கூடியது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்தே தீரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும், நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், நல்ல ஜாப் வேணும், இதெல்லாம் நியாயமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசைகள் இல்லைங்களா? எல்லாருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்றது. இது இல்லாமல் இயற்கைக்கு புறம்பாக நான் தினமும் ஒரு மந்த்லி ஒரு 20,000 தான் சம்பாதிக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதம் எண்டில் ஒரு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னா அந்த 10 லட்சம் பணம் பெறுவதற்குண்டான கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் அது கிடைக்கும். நாமளே ரொம்ப பணத்தினுடைய ஏழ்மை நிலையில் இருக்கும் பொழுது அவ்வளவு பெரிய அமௌண்ட்டு கேட்டிங்க அப்படின்னா எப்படி யூனிவர்ஸ் கொடுக்கும்? அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப நியாயமாக ரொம்ப நேர்மையாகவும் இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல் நம்ம கேட்கணும். அப்பொழுது தான் அந்த விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கும். சரி, இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அன்ரூல் பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய ஆசைகள் கோரிக்கைகள் எதுவோ அதை மேலே எழுதிக்கோங்க. ரெட் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும், இல்லை நான் சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாலும் சரி, இல்லை உதாரணத்திற்கு எனக்கு பணம் வேணும், இப்போ என்னுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பணம் வேணும்னு நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 50,000 பணம் உடனடியாக தேவை அப்படின்னு எழுதிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த சுவிட்ச் வேர்டை கீழே 9 முறை நீங்கள் எழுதணும். சைன்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகின் நவ், சைன்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த வேர்டை
நீங்கள் வந்து 9 முறை சொல்லிக்கிட்டே எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு இடது கையால் மூடிக்கோங்க. ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்களோ அது எனக்கு வந்து இப்போ நான் உதாரணத்திற்கு எனக்கு ஒரு 50,000 பணம் வேணும்னு கேட்டிருக்கேன் இல்லைங்களா? அப்போ இந்த 50,000 பணம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசர தேவைக்கு நான் இருக்கிறேன். நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அப்போது எனக்கு இந்த பணம் கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு இந்த பணம் கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்னு மனதார அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க. கேட்ட பிறகு அந்த நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை வந்து ஒரு உயரமான பத்திரமான இடத்துல நீங்கள் அப்படியே ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருங்க. நீங்கள் நினைத்தது அந்த பேப்பரில் எழுதியிருக்கீங்க இல்லைங்களா, என்ன காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு, அது நடந்து முடிந்த பிறகு இந்த பேப்பரை உங்கள் வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் எரித்து சாம்பலாக்கி விட்டுடுங்க. இவ்வளவு தாங்க. அதுவும் இன்றைய நாள் 999 யூனிவர்ஸ் டே, ஒரு மேஜிக் டேனே நாம் சொல்லலாம். இன்றைய நாள் எழுதும் பொழுது அது உங்களுக்கு 2 மடங்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். இப்போது இந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தாம்மா பார்த்தேன், நேற்றுக்கே நான் அந்த 999 ஏஞ்சல் டே முடிஞ்சு போச்சு, நான் 2 நாள் கழித்து தான் இந்த பதிவை பார்க்குறேன், ஆனாலும் பரவாயில்ல, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு A4 சீட்டு இல்லைன்னா ஒரு சின்ன பேப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வேண்டுதலை ஒரு முறை எழுதிட்டு இந்த சுவிட்ச் வேர்டை 9 முறை எழுதி இதே மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி உங்கள் உள்ளங்கையில் வச்சு இடது கையால் அதை மூடிக்கொண்டு இந்த சுவிட்ச் வேர்டை வந்து ஜைண்ட் எக்ஸ்பிடேட் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற அந்த மேஜிக் வேர்டை நீங்கள் 9 முறை சொல்லிட்டு மனதார அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. நிச்சயம் அது உங்களுக்கு நடக்கும். சரி, இதற்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குதா அப்படின்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் எழுதலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், எனக்கு வந்து இதில் நல்ல மார்க் வரணும் அப்படின்னு கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய என்ன வேண்டுதல்கள் என்ன ஆசைகள் விருப்பங்கள் இருக்குதோ அது கண்டிப்பாக வந்து நடந்தே தீரும். இது அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்களும் செய்யலாம். இது எந்த ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ இல்லை தீபம் ஏற்றுவதோ கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் இருக்கிறீங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் ஒரு மேஜிக் வேர்டுன்னே நான் சொல்லுவேங்க. இதை பலரும் எழுதி பயனடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா சொல்கிறாங்க செஞ்சு பார்ப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யவே வேண்டாம், அது நடக்காது. எனக்கு இது கண்டிப்பாக நடக்கும், நான் இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.